காலம் பிரச்சனையான காலம், பிரச்சனைகள், சோதனைகள், நோய்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நோய்கள் வருவதற்கும் பிரச்சனைகள் வருவதற்கும் ஆக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் செய்த பாவங்களாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், 2 காரணத்தால் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். முதலாவது காரணம், وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ. நாங்கள் செய்த பாவத்தால் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய நோய்க்கு காரணமாக இருக்கும். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நெருக்கடிக்கு காரணமாக இருக்கும். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய வியாபாரத்தின் நெருக்கடிக்கு காரணமாக ஆக்குவான். இரண்டாவது காரணம் கண்ணியமானவர்களே, وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِي النَّاسِ. சமூகம் செய்யும் பாவம், இந்த பாவத்தாலும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான், எங்களுக்கு நெருக்கடி தருவான். சமூகம் பாவத்தில் இருக்கிறது, சமூகம் பாவம் செய்கிறது என்று எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க சொல்லவில்லை இஸ்லாம். கண்ணியமானவர்களே, சமூகம் பாவத்தில் இருக்கிறதா? ஒரு பாவத்தை கண்ணால் பார்க்கிறீர்களா? ஒரு தவறை கண்ணால் பார்க்கிறீர்களா? உடனே உங்களுடைய கையால் தடுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி முடியவில்லையா? கையால் தடுக்க முடியவில்லையா? உங்களுடைய நாவால் தடுங்கள். உங்களுடைய நாவால் கூட தடுக்க முடியாவிட்டால் உள்ளத்தால் இது பாவம் என்று எண்ணுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன ரிஸ்க லயஹ்ரமு الرجل بذنب يصيبه. பொருளாதார நெருக்கடி, வியாபார நெருக்கடி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் நெருக்கடியை அல்லாஹ் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சில மக்கள் நல்லா சம்பாதிக்கிறார்கள், நல்ல வியாபாரம் நடக்குகிறது, ஆனாலும் அல்லாஹ் வாழ்க்கையில் உள்ளத்தில் ஒரு நெருக்கடியை வைத்திருக்கிறார். அப்படியே தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறாரு. வாழ்க்கையில மாற்றம் ஒன்று வாரல்ல, திருந்திரல்ல, எதை சொன்னாலும் கேட்கிறல்ல, கண்ணியமானவர்களை காதுக்கே எடுக்கிறல்ல. அப்படியும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், தொடர்ந்தும் பாவத்திலே இருக்கிறாரு. அல்லாஹ் ஒரு ஷைத்தானை அந்த மனிதனுக்கு சாட்டி, அந்த ஷைத்தானை அவருடைய நண்பனாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. பாவத்தில் வாழ்றாரு, அல்லாஹ்வை மறந்து வாழ்றாரு, தொழுகையை விட்டு வாழ்றாரு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தான் இன்னைக்கு பேசினாலும் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், திருத்தங்கள் வருவது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம்.